Hi friends, இன்னைக்கு நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா French knot போட போறோம். இந்த French knot வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி போட்டுருக்க ஸ்டிச்சஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். வேணும்ன்றவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயர்கூடையில் போடுற க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், வயர்கூடையில் போடுற அனிமல் பேர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 ரவுண்டு போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா காயினில் போட்டுக்கோங்க. 3 ரவுண்ட் போட்டு வச்சுட்டு இதில் வந்து தான் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கையை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இதுக்கு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நீடியில் அடிப்பகுதி வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாட் வந்து க்ரியேட் ஆகும். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நாட் க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் நம்ம வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வரப்போகிறோம். திரும்பவும் அடிப்பகுதியிலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு 1 2 3 இந்த மாதிரி 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக நாட் வந்து டைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே போடணும். திரும்பவும் பக்கத்துலேயே நீடில் எடுத்துக்கோங்க. திரும்ப 1 2 3 இந்த மாதிரி 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் அடிப்பகுதி வழியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே மாதிரி திரும்பவும் பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேப் விடாமல் எல்லா இடத்துலையுமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுகிட்டே வரணும். கேப் விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி 3 டைமோ, இல்லை ரொம்ப பெரிய கேப்பாக இருந்துச்சுன்னா 3 டைம் போடுங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 1 டைம் கூட ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை 3 டைம் பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. நீடில் பார்த்தீங்கன்னா எப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன்றதையும் பாருங்கள். 1 2 3 இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த எடுத்ததுக்கு பக்கத்துலேயே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே அடிப்பகுதி வழியாக வெளியிலே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். திரும்பவும் அடிப்பகுதியிலேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிட்டு 1 2 3 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பகுதி வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் திரும்ப இதே மாதிரி கேப்பே இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இந்த ரவுண்டுக்குள்ளேயே போட்டுகிட்டே வரணும். 1 2 3 டைம் ரொட்டேட் பண்ணணும். அடிப்பகுதியில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். நான் போட்ட எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த இடத்துலலாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்க்கு வந்து நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிளேஸாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த இருக்கிற கேப்பை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இதே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் ஃப்ரெஞ்ச் நாட். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபில் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 3 ரவுண்டையுமே போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்து திரும்பவும் செகண்ட் ரவுண்டில் நான் ஆரஞ்சு கலர் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா 6 த்ரெட் இருக்கும். இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி போடணும்.
பாருங்கள், நீடில் அடிப்பகுதியில் இருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெளி பக்கத்தில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உள் பக்கத்தில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஃபில் ஆகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டேன். 1 2 3 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இதை அப்படியே அடிப்பகுதி வழியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துடணும், அவ்வளோதான். திரும்ப அதே மாதிரி பக்கத்தில் கேப்பே இல்லாமல் பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இதை சுற்றி போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் சுற்றி விட்டுக்கோங்க. 1 2 3 இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணி விட்டு அடிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதை அப்படியே அடிப்பகுதி வழியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் லாக் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் கூட ரொட்டேட் பண்ணி கூட போட்டுக்கலாம், 3 டைம் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி பாருங்கள், கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணி போட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா இதை லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா, நீடில் மட்டும்தான் நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். பாருங்கள், அடுத்து திரும்பவும் அது பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 2 3 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அடிப்பகுதியிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை விடணும். பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஆரஞ்சு கலர் த்ரெட்டை பாருங்கள், அடிப்பகுதியிலேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு அடிப்பகுதி வழியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி கேப் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடியிலேருந்து எடுக்கணும், 3 டைம் ரொட்டேட் பண்ணணும். அடிப்பகுதிக்கு திரும்ப அது பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணிடணும். அடிப்பகுதிக்கு கொண்டுட்டு போயிருங்க. இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். டைட்டாக போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. நான் இந்த 3 ரவுண்டுமே ஃபில் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண மாதிரியே இது 3 ரவுண்டே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 3மே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். 3 கலரில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி 3 ரவுண்டுமே ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியும். இதை பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு பீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஆட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல. அதை சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு லீஃப் ஷேப் போட போகிறோம். அதுக்கு நீடில் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. திரும்ப லெஃப்ட் சைடில் ஒரு தடவை, ரைட் சைடில் ஒரு தடவை குத்தி வெளியில் எடுக்கணும். நீடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சென்டரில் அதே சென்டருக்கு கொண்டு வாங்க. நீடில் பாருங்கள், அதே சென்டருக்கு நீடில் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி சைடில் கொண்டு போங்க. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒவ்வொரு டைம் கொண்டுட்டு போகணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப்காக நம்ம இப்படி ஒரு சிம்பிளாக டிசைன் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து புல்லியன் நாட் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் போடலாம். அல்லது பார்த்தீங்கன்னா லேசி டேசி ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வச்சுட்டு நீங்கள் லீஃப் நாட் போட்டுக்கலாம். எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ 3 பக்கமுமே போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு இந்த 3 லீஃபுமே போட்டாச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி நமக்கு எம்போஸ்டாக தெரியுதுன்றத. இதுக்கு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னமும் நமக்கு வந்து எம்போஸ்டாக தெரியும். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃப்ளவர் போட்டிருந்தோம். அந்த இடத்துல லைட்டாக கிராஸாக தான் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு டாட் டிசைனுக்கு கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி லேசி டேசி ஸ்டிச்சில் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரு ரொட்டேஷன் கொடுத்து இந்த இடத்துலலாம் ஒரு ரொட்டேஷன் கொடுத்து ஒரு 4-5 ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ஒரு அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டபுள் லேசி டேசி போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹெரைன் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துலலாம் டபுள் லேசி டேசி ஸ்டிச்சில் இன்னொரு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயும் இந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுக்கல, இந்த இடத்துலலாம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.